குமார் திருந்திட்டு தான் நிறைய எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்குள்ள உள்ள வில்லத்தனம் மெல்ல மெல்ல இப்போ தான் வருது. அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை பேசுகிறாரு. அரசிக்கிட்ட வந்து நான் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், அவளும் என்னை கண்டுக்கிட மாட்டேங்கிறேன். ஆனால் எப்படியாவது நான் முயற்சி பண்ணி எடுத்துருவேன். ஆனால் வந்து இந்த அவங்க அண்ணன் 3 பேர்கிட்டையும் நான் நல்ல பேர் எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் எல்லாமே சொதப்பிடுச்சு. எங்கள் அப்பத்தா பிறந்த நாளுக்கும் அவங்க ஆட்டம் போட்டாங்க. நானும் அமைதியாக இருந்து பார்த்தேன். கடைசி என்ன தான் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அரசி வந்துடுறாங்க. அரசியை பார்த்தோன்னே அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, தீபாவளி கிஃப்ட்டு. அதை அரசி வந்து கோவமா, இனிமேல் வந்து என் பின்னாடி வரமாட்டேன்னு சொன்னீங்க, திருந்திட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு பிடிக்காத பொண்ணு பின்னாடி சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே திட்டுறாங்க. அதை குமார் வந்து வேறு வழி இல்லாமல் கேட்குறாரு. இருந்தாலும் நான் திருந்திட்டேன், நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நேரம் நமக்கு தலை தீபாவளி இல்லைன்னு சொல்கிறாங்க. வெறுப்புக்கு உச்சத்துக்கே போயிட்டாங்க அரசி வந்து குமாரை கேட்குறாங்க, இனிமேல் வந்து என் பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா நானே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அந்நேரம் கரெக்டாக சரவணன் வந்துடுறாரு. சரவணன் வந்துட்டு, ஏன்டா திருந்திட்டேன் சரி காலில் வந்து மன்னிப்பு கேட்டியே, அப்படியே போயிடுவேன்னு பார்த்தா சும்மா என் தங்கச்சி முன்னாடி சுற்றிக்கிட்டே அவளை வெறுப்பத்திக்கிட்டே இருக்க. இனிமேல் அரசியை பார்த்து பேசுகிறதோ பழகிறதோ இருக்கவே கூடாது. ஒன்று நீ ஜெயிலுக்கு போவ, இல்லைனா நான் உன்னை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போவேன். இந்த 2ல் ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கோமா சரவணன் வந்து கிளம்பிடுறாரு. அரசியை கூப்பிட்டு சீர் கொண்டு வந்திருக்காங்க தங்கமயிலுக்கு. தங்கமயில் ஃபோன் அடிச்சாலும் சரவணன் எடுக்கல. பாண்டியன் கூப்பிட்றாரு. பாண்டியன் கஸ்டமர் நிறைஞ்சு வழிகிறாங்க, வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. தங்கமயிலோட அப்பா அம்மா வேறு வழி இல்லாமல் தங்கமயில்கிட்ட சீரை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கோமதியும் ராஜியும் வருத்தப்பட்டு இருக்காங்க. நமக்கு கொடுப்பணும் இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரை நாமே கொண்டு வரக்கூடாதுன்னு பழனி நினைக்கிறாரு. கடைசியில் 10,000 ரூபா பணம் பழனிவேல் தலையில் தான் விழும் போல். பாண்டியன் என்ன சொல்ல போகிறாரோ. நீங்கள் என்ன உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.